சில படங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனை இருந்து படம்லாம் ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பிலே இருக்குது. இதே மாதிரியே ஃபினான்ஸில் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது தான் சசிகுமார் அவருடைய ஃப்ரீடம் படம். இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதையும் பொறுத்து பார்ப்போங்க. மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம், கமல் சமீபத்தில் நடிக்கக்கூடிய படம் இந்தியன் 2 ஒரு வருடத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. தக்லே சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த 2 படங்களும் சரியா போகல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் வாங்க. இது முழுக்க முழுக்க என்னோட கணிப்பு மட்டும்தான், அதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ரீசன், இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ஒரு படத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். எந்த விதமான ஒரு ஹைப்பும் இல்லாம ஆடியன்ஸை ஒரு ஃபன் அண்ட் டம்ப் ஆக்குனது தான் இந்தியன் 2. ரெண்டாவது, ட்ரெய்லர்ல இருந்தே வந்து எப்ப சிம்பு வந்துட்டு அந்த ரங்கராய சக்திவேல் என்ற டைலாக்கை எதுல பிளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஹைப் இருந்தது. படம் பார்க்கும்போது எப்படா அந்த டைலாக் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாசா தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் 15 மினிட்ஸ் கேப் கிடைத்ததா செகண்ட் ஹாஃப்குள்ள என்டர் ஆகும் போது அந்த ஒரு மாசான டைலாக்கு வந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. அவர் இந்திராணி பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு. இந்திராணியை அடையணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ட்விஸ்ட் கொண்டு போனா கமலன் மணிரத்னம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆடியன்ஸ்க்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்லை. ரெண்டாவது, இந்த படத்துடைய ப்ரொமோஷன். போஸ்ட் ப்ரொமோஷனாக ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி 2வது வாரத்துல இந்தியன் 3க்கான லீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஊர்ல போஸ்டர் விட்டுனாங்க. 3வது வாரம் ராயன் படம் தாங்க எக்கச்சக்கமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல மட்டும்தான் இந்தியன் பார்ட் 2 வந்து ஓடி இருக்கு. ஸோ படம் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதை விட அல்ட்ராவான ஒரு ஃபெயிலியர் தான் தக் லைஃப் ஒரு வாரத்திலேயே நிறைய தேட்டரில் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ப்ரீ ப்ரொமோஷனாக வந்து நாயகன் படம் மாதிரி இருக்கும்னு ஆடியன்ஸ் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் நினச்சி போனாங்க. பட் எதிர்பாராதமாக அப்படிப்பட்ட ஒரு மூவியாக இல்லாமல் நடந்து போச்சுங்க. அண்ட் 3வதா படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. இந்தியன் படம் பொறுத்த வரைக்கும் லஞ்சம் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சப்பட்ட ஒரு விஷயம். என்ன, அப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம். படம் மூலயமா அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்றத அவ்வளோ டீட்டெயிலிங்கா வந்து இந்தியன் படத்துல காமிச்சிருந்தாரு. இந்தியன் 2 ஏற்கனவே பார்த்த படம் தானே அப்படின்னு பெரும்பாலானவங்க இருந்திருக்காங்க. இதுல என்னப்பா புதுசா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. ஆனா வந்து புதுசாலாம் ஒன்றும் கொடுக்கல. கொஞ்சம் அப்படியே ஏதோ டிஃப்ரெண்டா கொண்டு போனா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மொபைல் சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போயிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அமௌண்ட் வந்து சங்கர் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு தான் அந்த படம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஃபெயிலியரான ஒரு காரணத்தாலே நெட்ஃப்ளிக்ஸே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்தியன் 3 OTTல வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுமான் வந்து பாடல் வந்து தக் லைஃப்ல நல்லா தான் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாரு. என்ன, இந்த முத்துமலை பாடலை வந்து மணிரத்னம் விட்டது வந்து ரொம்பவே வந்து சோகமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் இந்தியன்லேயே கேட்ட ஒரு பீஜம் ஏஆர் ரகுமான் ஏற்கனவே ஒரு போட்டாரு. அனைவரும் அந்த பீஜத்தையும் மறுபடியும் போட்டுட்டு இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுங்க. அண்ட் படத்தில் வந்துட்டு இந்த தங்கத்தை வச்சு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்து இந்தியன் 2ல வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் கேங்ஸ்டர் மூவியா இருக்கு அப்படின்னு போனதுல வந்துட்டு இவர் ஒய்ஃப் வந்து அபிராமி இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு கீப் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவுடைய கேரக்டரை வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு கீப்பு இல்லை வந்துட்டு அடிமையாக்கணும் அவங்க கூட, அந்த மாதிரி கேரக்டர்லாம் கொண்டது வந்து சுத்தமாக அந்த படத்துக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லும். இவ்வளோதான் கைஸ். இந்த படம் ஏன் சரியா போகல அப்படின்றது. ஸோ இதன் காரணமாக சங்கரோ மணிரத்னமோ கமலோ அவங்களோட கரியர்லாம் போகல. அவங்க இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் அவங்க சிந்திச்சு வந்து வேற மாதிரி ஏதாவது அவங்க இப்போ இருக்கிற காலேஜ் மாதிரி பண்ணாங்கன்னா படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்.